ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம். டே 2 ஆஃப் கிளாஸில் ஆஃப்டர்நூன் செஷனில் கலெக்டர் சார் வரதா நியூஸ் வந்துச்சு. ஸோ எல்லாருமே ரிசீவ் பண்ண ரெடியாக இருந்தோம். பட் எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. நம்ம ஒர்க்கை சரியாக பார்த்தா நமக்கு எந்த டென்ஷனும் வரப்போகிறதில்ல. சார் வந்துட்டாங்க. வந்ததும் என்ன பார்த்து தான் உட்காந்துருந்தாங்க. என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க. இந்த 2 டேஸ் கிளாஸில் என்னெல்லாம் டீச் பண்ணீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படிலாம் எடுத்துக்கிறாங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் ஹாபியாகவே சொல்லிக் கொடுங்க, ஜஸ்ட் பிஸ்னஸ் லைன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட பேசினதும் சேரை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் திருப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. பேக்கிங் கிளாஸை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்டாங்க. ரிவ்யூஸ்லாம் கேட்டோட எல்லா பிள்ளைங்களும் ஒன்று ஒன்றா சொன்னாங்க. அண்ட் தென் காலேஜ் பற்றியும் ஹாஸ்டல் பற்றியும் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இருக்கிற குறைநிறைகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே உடனே எதெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ண சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டோமே, சார் வந்ததுமே என்ன கேக் செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லி காட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம தான் ஆல்ரெடி ப்ரௌனி சாருக்கு செஞ்சு வச்சுருந்ததுனால அதவே காட்டினதும் பீஸ் போட்டு கேட்டாங்க. உடனே ஒரு பிளேட்டில் கொடுத்தோன்னு சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம், இது யார் செஞ்சான்னு கேட்டாங்க. நான் தானே, அதனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வேறு சொன்னாங்க. அண்ட் தென் அதை அடுத்து பிளெயின் கேக் சாருக்கும் கலெக்டரேட்லேருந்து அந்த எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே கொடுத்தோம். அங்கேருந்து வந்த சார் மேம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணாங்க. இந்த ஆப்பில் இதை பாருங்கள், அந்த புக்ஸை படிங்க, இது இங்கே இருக்குதுன்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கிடையிலேயே ஸ்டூடெண்ட்ஸே அவங்க கையால் ரெடி பண்ணி வச்சுருந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கீழே கேன்டீனில் செட் பண்ண கொடுத்துருந்தோம். அதை போய் ஒரு ஸ்டூடெண்ட்டோடு குடுக்குன்னு எடுத்துகிட்டு வர சொல்லி சாருக்கு கொடுக்கலான்ட்டு எடுத்ததுக்கு, ஐயோ அம்மா, நானே டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ சாப்பிட்டுட்டேன், போதுமா, உங்கள் கேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சார் கீழே உட்காந்துருந்தாங்க. நான் ஸ்டேஜில் வந்து சாரோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே கேக் கட் பண்ணிக்கிட்டு கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். சடனாக என்னை பார்த்து இங்கே கீழே வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. நானும் சார் பக்கத்தில் போனேன். இந்த செஷனை வந்து ஹாபியாக எடுக்க சொல்லியிருந்தேன். இதை பிஸ்னஸாகவும் கொண்டு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஷோராக கொண்டு போகலாம் சார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் பண்ணேன். ஜஸ்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த 3 டேஸ் கிளாஸை வச்சுவே அவங்க வந்து சோஷியல் மீடியாலேயும் வாட்ஸ்அப்லேயும் அவங்க போஸ்ட் போட்டே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் சார், அது வந்து அவங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணேன். சார் அதை கேட்டுட்டு இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது, இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொன்னாங்க. ஃபஸ்ட் டே நம்மளோட ப்ரௌனி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு செகண்ட் டேவே ஒரு பொண்ணு வந்து ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சார் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பட் அந்த கேக்கை பார்க்கணுன்னு கேட்டாங்க. காலையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டேஸ்டிங்க்கு கொடுத்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பேக்கிங் கிளாஸை பற்றி ரொம்ப நல்லாவே ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அவங்களோட ஆர்வத்தை பார்த்து அந்த காலேஜ்க்காக, அந்த பிள்ளைங்களுக்காக சார் என்ன ஆஃபர் பண்ணாங்கங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள்.